இன்றைய சிவஸ்துதி என்ற நிகழ்ச்சியில் திருச்செங்காட்டாங்குடி அப்படின்னு ஒரு ஊர், அந்த ஊரில் சொல்லப்பட்ட ஒரு சின்ன பாடலை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த பாடல் ஞானசம்பந்தர் பாடியிருக்கார். இப்போ சாதாரணமாக ஒரு பாட்டுக்கு பொருள் சொல்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு திருமுறைகளில் சொல்லப்பட்ட பாடலுக்கு பொருள் சொல்கிறது அப்படிங்கிறது 3 விதத்தில் நாம் அதை ஆய்வு செஞ்சு பொருள் சொன்னோம்னா தான் அதை புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா ஒரு பாட்டோட பொருளை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னா, மாணிக்கவாசகர் சொல்லுவார், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வர் செல்வர் சிவபுரத்துன்னு சொன்னார். ஒரு பாட்டோட பொருளை அறிந்து சொல்வது வேறு, உணர்ந்து சொல்வது வேறு. இப்போ அறிவதுன்னா என்ன அப்படின்னா, ஒரு தகவலை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம், அந்த தகவலுக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஒரு தகவல் என்ன அப்படின்னா, ஒரு கத்திரிக்காய் கிலோ 40 ரூபா ஒரு தகவல், அதனால் ஒன்றும் பாதிக்க போகிறதில்லை. ஆனால் அந்த கத்திரிக்காய் கடை வச்சுருக்கிறவர் அதே ஒரு கிலோவுக்கு 10 ரூபா கத்திரிக்காய் ஏறி போயிடுத்து, விலை ஏறி போயிடுத்து, இல்லை இறங்கி போயிடுத்து அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய லாபம், மிகப்பெரிய நஷ்டம். அது அவருக்கு உணர்வாக வரும். அப்போ ஒரு சாதாரணமாக பார்க்குற போது அது அறிவு, வெறும் புலன்களுக்கு மாத்திரம் உணர்வு இல்லாமல் இருந்தால். உணர்வு அப்படிங்கும்போது அது கூட நாம் சம்பந்தப்பட்டு பட்டறிவு படிப்பறிவு 2 அறிவு இருக்குது. அந்த வகையில் இந்த பொருள்களை, இந்த பாடல்களை நாம் பொருள் சார்ந்து பார்க்கிற போது முழுவதுமாய் பார்ப்பது என்பது முழுவதும் இயலாத காரியமாகவே இருக்கிறது. ஏன்னா ஞானப்பால் குடித்த குழந்தை இதை பாடுறது, ஞானசம்பந்தர் பாடுறார். அதனால் அந்த பக்தி அதில் இருக்குது. அதோடு மாத்திரம் இல்லாமல் என்ன சூழலில் பாடுறான் அப்படின்னா, அவளாம் சாமியை நேரடியாக பார்த்துருக்கா. அப்படி பார்த்து அவர்கள் பாடலே அப்படியே கவிதையாக அவளுக்கு வருது. அது இறையருளால் எழுந்த சொற்கள், சாமான்யமாக மனித மனத்திலே பதிந்த சொற்களின் வெளிப்பாடு அல்ல திருமுறைகள் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இந்த பாட்டை நான் முழுசாக கூட சிந்திக்க எனக்கு யோசனையாக இருக்குது. ஆனால் ஒரு சில வரிகளை நாம் சிந்தித்து பார்க்கறதுனால இந்த முழு பாடலின் பொருளை நாம் உணர முற்படுகிறோம். பைங்கோட்டு மலர் புன்னை பறவைகால் பயப்புற சங்காட்டம் தவிர்த்தென்னை தவிரா நோய் தந்தானே, செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய வெங்காட்டு அனலேந்தி விளையாடும் பெருமானே. ஒரு 4 வரி தான் இருக்க மாதிரி தோன்றுறது. அது ஒரு அழகான குறிப்பு சொல்ல பாருங்க. செங்காட்டு, இந்த செங்காடுன்னா என்ன அப்படின்னா, அந்த ஊர் தலைமுறையான குறிப்பு இதில் இருக்குது. என்ன அப்படின்னா, விநாயகர் ஒரு அசுரனை சம்மாரம் பண்ணுறார். அந்த அசுரனு பேர் கஜமுகாசுரன்னு பேர். அவன் என்ன வரம் வாங்குறான்னா, எந்த ஆயுதத்தினாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாதுன்னு வரம் வாங்கியிருக்கான். இப்போ அவனை என்ன பண்ணுறது, எந்த ஆயுதத்தை தாக்கினாலும் அவனுக்கு அந்த மரணம் ஏற்படாது அப்படின்னு வரம் வாங்கிவிட்டான். அதுக்கு விநாயகர் தன்னுடைய தந்தம் இருக்கோ இல்லையோ அதை ஒடிச்சு அவனை சம்ஹாரம் பண்ணினார். அப்படி சம்ஹாரம் பண்ணினதுனால, தந்தத்தினாலே மார்பிலே குத்தப்பட்டதனாலே, செம்மையான அவனுடைய உதிரம் படிந்ததாலே ஒரு காடு சிவந்ததுன்னு சொல்கிறான். அப்போ எந்த அளவுக்கு அவன் இருந்திருப்பான், எந்த அளவுக்கு யுத்தம் நடந்திருக்கும், அந்த பகுதி எவ்வளவு தூரம் சிவந்திருக்கும். அப்படி அந்த அசுரனை கொன்று சிவந்த இடம் ஆகையினாலே செங்காடுன்னு அந்த ஊருக்கு பேர். அப்படி கணபதி அந்த அசுரனை அழித்து சிவனுக்கு அந்த தோஷம் போகிறது கர்மசாதாக்கியம்னு பேர். அதாவது தேவர்களுக்கு பகை உறவு எல்லாம் சிவசங்கல்பம்னு பேர். இப்போ முருகன் பூஜை பண்ணுறார் அப்படின்னா சிவபெருமானுடைய உத்தரவு முருகன் சூரபத்மனை அழிக்கிறது. அந்த மாதிரி கணபதியை கஜமுகாசுரனை அழிக்கிறது கணபதிக்கு உத்தரவு. அந்த பாவம் போகிறதுக்கு அவர் சிவபூஜை பண்ணின தலம். அதனால் அந்த செங்காடுங்கிற வார்த்தையை ரொம்ப அழகாக குறிப்பிச்சிருக்கார். செங்காட்டாங்குடிமேய. அதை விட ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, சிறு தொண்டன்னு சொன்னார்.
இந்த சிறு தொண்டன் அப்படின்னு சொன்னால், சிறு என்கின்ற வார்த்தையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, சிறிய பொருள்களை உனக்கு ஏன்டா இந்த சின்ன புத்தி அப்படின்னு வழக்கில் பார்க்குறோம். அப்போ சின்ன அப்படின்னா குறுகியேன்னு அர்த்தம். அப்படி சிறு தொண்டன் அப்படின்னு சொன்னால் அது பணிவாக சொல்கிற மாதிரி நமக்கு தோன்றது. ஆனால் சிறு தொண்டனை மாதிரி பெருசாக தொண்டு பண்ணுறதுக்கு உலகத்தில் ஆளே இல்லை. ஏன்? அது ஒரு காரணம் வேணுமோ இல்லையோ? அதாவது அந்த காலத்தில் பைரவ உபாசனை அப்படின்னு ஒரு தனி உபாசனை முறை இருந்திருக்கு. அதில் அசிதாங்க பைரவர்னு ஒரு பைரவர். அவர் என்ன பண்ணுவார்னா, கத்தியில் இருக்கும், அசின கத்தி, அந்த கத்தியிலேயே அந்த பைரவரை வச்சு உபாசனை பண்ணுவார். அந்த வழிபாட்டு முறைகள் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 40-45 சமயங்களுக்கு மேலே, அதாவது சைவத்தின் உட்பிரிவுகள் காபாலிகம், காலாமுகம், கங்காளம், லகுலீசம், பாசுபதம், மகாவீரம், ஆதிசைவம், ஊர்த சைவம் அப்படின்னு பல்வேறு விதமான சைவ வகைகள் இருக்குது. அந்த வகையில் ஒரு பைரவம் அப்படின்னு ஒரு மதம். அந்த பைரவ மதத்தில் பைரவரை 8 விதமாக உபாசனை பண்ணலான்னு ஒரு முறை இருந்திருக்கு. அந்த முறையில் அசி அப்படின்னா கத்தி, கத்தியினுடைய நுனியில் ஆவகிக்கப்பட்ட ஒரு பைரவர். ஆமாம், அந்த கத்தி நுனியில் ஆவாகனம் பண்ணி என்ன பண்ணுவார் அப்படின்னா, பழைய காலத்தில் யுத்தம், அந்த யுத்தம் பண்ணி அதை ஜெயிக்கிறதுக்கு அந்த கத்தி முனையில் ஆவாகனம் பண்ணும். அந்த மாதிரி ஒரு பைரவரை உபாசனை பண்ணி கத்தியில், அதனால் எல்லாத்தையும் ஜெயித்தவர் ஒரு நாயனார். அவர் வடக்க போய் ஜெயிச்சுன்னு வந்துட்டார் எல்லாத்தையும். அவர் அந்த கத்தியினால் கொண்ட தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு சிவபெருமான் அவருடைய மகனையே அவருடைய மனைவி பிடிச்சிக்க அவர் அந்த குழந்தையை கொன்று, ஒரு சிறு பசுன்னா சின்ன குழந்தைன்னு அர்த்தம், அந்த குழந்தையை வெட்டி கறி சமைத்து இறைவனுக்கு பரிமாறிய ஊர். அதை யாராவது செய்ய முடியுமா, சிந்திக்க முடியுமா? தன்னுடைய குழந்தைய தாயார் பிடிச்சிக்க ஒரு தகப்பனாரானவன் அருவாமனையில் வச்சு வெட்டி கறி பண்ணி உலகத்தில் சிந்திக்க முடியாதா? அது மாதிரி யாராலையும் எப்பவுமே முடியாது. அது பெரிய தொண்டு. அந்த மாதிரி மனசு வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லே நல்லேன், எனக்கு அப்படி ஒரு பக்தி இல்லையே, நான் எப்படி சிவனை பக்தி கும்பிடுவேன் அப்படின்னு அவர் கேட்குறார். அப்படி வியந்து சொல்லக்கூடிய ஒரு பெரிய பக்தி அவருக்கு. அதை தலைகீழாக சொல்லி இருக்கிறார், சிறு தொண்டன் என்று. சிறு தொண்டன் பணி செய்ய அப்படின்னு அந்த வார்த்தை ஒரு தலப்புராண குறிப்பை மிக அழகாக சொல்லுகிறது இந்த பாடல். அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் இந்த தேவாரம், இந்த திருமுறைகளுக்குள்ளே பல்வேறு ரகசியங்கள் மறைந்திருக்கிறது. அதை அறிந்து உணர்ந்து அதன் வழி சென்று நாம் வழிபடுவோமே ஆனால் அந்த பாடலிலே என்ன பலன் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை எல்லளவுக்கும் சந்தேகமின்றி நாம் அதை பெறுவோம். அது மாதிரி பாடல்களை பொருள் உணர்ந்து பாட முயல்வோமாக. இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய், அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.